ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு லேர்ன் காமெடி தமிழ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்னா என்ன? ஸ்ட்ரிங்னா என்னென்னா ஒரு 2 டபுள் கோட்ஸுக்குள்ளே நம்ம கொடுக்குற எல்லா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸுமே ஸ்ட்ரிங்ஸ் தான். அதே நேரத்தில் இதே சிங்கிள் கோட்ஸ்க்கு 2 சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குற ஒரு சிங்கிள் கேரக்டர் வந்து கேருன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேரு. பட் டபுள் கோட்ஸில் கொடுக்குற எல்லாமே ஸ்ட்ரிங்கு. இந்த ஸ்ட்ரிங்ஸுக்கு மெத்தட்ஸ் நிறையா வந்து ஜாவாவில் ஆல்ரெடி இன்பில்ட்டாக இருக்கும். அந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நிறைய ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம். ஸோ அந்த மெத்தட்ஸ் பற்றிலாம் இன்றைக்கி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் str ஈக்குவல் டு 2 ஸ்பேஸ் இங்கே வர்றேன். ஹலோ வேர்ல்டு இங்கிட்ட ஒரு 2 ஸ்பேஸ் வர்றேன். சரியா? ஏன்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ஸ்பேஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்னு வச்சுக்குவோம். ப்ரிண்ட்எல்என். இப்போ வந்து ட்ரிம்முன்ட்டு ஒரு மெத்தடு. எஸ்டிஆர் டாட் ட்ரிம் கொடுத்துட்டு 2 இது கொடுத்துருங்க. சரியா? கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணிங்கன்னா அந்த 2 வேர்ட்ஸ் இல்லாமல் இருக்காங்க இல்லைங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோன்னா நடுவில் ஒரு கோட்ஸ் ஆட் பண்ணிக்கோ, சிங்கிள் கோட் ஆட் பண்ணிக்கோ. ப்ளஸ் கொடுத்துருங்க. இங்கே ஒரு ப்ளஸ் கொடுத்து டபுள் கோட்ஸில் ஒரு சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா முன்னாடி கோட்ஸ் வந்துடும். இங்கே வந்து நம்மளுக்கு இந்த இது இருக்காது, இந்த நம்ம கொடுத்த ஸ்பேஸில் இருக்காது. சப்போஸ் நம்ம இப்படி கொடுக்காம வெறும் எஸ்டிஆர்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் இங்கே வர, இப்போ இங்கே பார்த்தீங்களா இங்கே 2 ஸ்பேஸ் இருக்கா, அந்த மாதிரி வரும். நம்ம அந்த ஸ்பேஸை வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ ஓகே, இதுதான் வந்து ஸ்ட்ரிங் டாட் ட்ரிம் மெத்தடு. அடுத்து வந்து இதோட லென்த்து பார்ப்போம். சிஸ்டம் டாட் லென்த் கொடுத்தீங்கன்னா இதோட லென்த் என்னன்னு காமிக்கும். 16. இதுதான் இதோட இந்த ஸ்ட்ரிங், இந்த எஸ்டிஆர் ஸ்ட்ரிங்கோட லென்த்து. இப்போ அடுத்து வந்து அப்பர் கேஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா எஸ்டிஆர் டாட் டூ அப்பர் கேஸ் ப்ராக்கெட் இந்த இதை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இங்கே வந்து ஹெச் கேபிட்டல் இருக்குது, எல்எல்ஓலாம் ஸ்மால் இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே அப்பர் கேஸ்னால் கேபிட்டல் லெட்டர், எல்லாமே கேபிட்டல் லெட்டர் மாதிரி இருக்கும். இதே அப்பர் கேஸில் லோவர் கேஸ் வேணும்னா இந்த அப்பர் எடுத்துகிட்டு லோவர்னு போடுங்களேன். லோவர்னு போட்டிங்கன்னா எல்லாமே லோவர் கேஸில் மாறிடும். ஹலோ வேர்ல்டுன்ட்டு எல்லா லெட்டர்ஸுமே லோவர் கேஸில் மாறிடும். இது ஒரு மெத்தடு. அடுத்து வந்து இதில் ஏதாச்சும் ஒரு இது இருக்கான்ட்டு பார்ப்போம். அதாவது இப்போ ஒரு நிமிஷம் நான் எழுதிடுறேன். கண்டெய்ன்ஸ் வேர்ல்டு. அதாவது இந்த ஸ்ட்ரிங்கில் வேர்ல்டுன்ற வார்த்தை இருக்கான்ட்டு நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ட்ரூன்னு வரும். இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபால்ஸுன்னு வருது. ஏன்னா வேர்ல்ட்ஸுன்ட்டு ஒரு வார்த்தை இங்கே இல்லை, வேர்ல்டுன்னு தான் ஒரு வார்த்தை இருக்குது. நம்ம இப்போ வெறும் ஓஆர்னு போட்டால் கூட இங்கே இருக்குது, ட்ரூ வரும். வெறும் ஓ போட்டாலுமே ட்ரூ வரும். ஏன்னா இங்கே இந்த இடத்துல வந்து 2 ஓ இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரிங்கில் நம்ம இங்கே கொடுக்கறது டாட் கண்டெய்ன்ஸ்னு கொடுத்தோம்னா அது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ட்ரூன்ட்டு வரும். இதெல்லாம் நம்ம ஏதாச்சும் இஃப் கண்டிஷனில் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தடு. அடுத்து வந்து ரீப்ளேஸ்ன்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ரீப்ளேஸ் எந்த லெட்டர் ரீப்ளேஸ் பண்ணுவோம்? 2 எல் இருக்குது, அப்போ எல்லை ரீப்ளேஸ் பண்ணுவோம். எல் வந்து ஒரே ஒரு லெட்டர் தானே, அதனால கேரக்டரில் கொடுக்குறேன், அதாவது சிங்கிள் கோட்ஸ். எல்லுக்கு பதிலாக எக்ஸுன்ட்டு இங்கே பார்த்தீங்களா, இங்கே காமிக்குது ஓல்டு கேரக்டர் நியூ கேரக்டர்ன்ட்டு. இது வந்து இன்டெலைஜ் எலிமெண்ட் இந்த மாதிரி காமிக்கும். ஸோ எல்லுக்கு பதிலாக இங்கே எக்ஸ் ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இது ஒரு மெத்தட். அடுத்து வந்து சப்ஸ்ட்ரிங்னு ஒரு மெத்தட் இருக்குது. சப்ஸ்ட்ரிங் மெத்தடில் வந்து str டாட் சப்ஸ்ட்ரிங்
சப்ஸ்ட்ரிங் 2,7ன்னு வச்சிடுறேன். அதாவது செகண்ட் இண்டெக்ஸ்லேருந்து 7th இண்டெக்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஹெல்னு பிரிண்ட் ஆகிருக்கு. நம்ம 8th இண்டெக்ஸ் வரைக்கும் பிரிண்ட் பண்ணுவோம். ஹலோ ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு 2 வந்து ஸ்பேஸு. அந்த ஸ்பேஸ் இது பண்ணக்கப்புறம் 2 செகண்ட் இண்டெக்ஸில் வந்து ஹெச் தான் இருக்குது. ஸோ அதனால் ஹெச்சில் இருந்து ஓ வரைக்கும் 8th இண்டெக்ஸ் வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ தான் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு மேஜர் நம்ம ஒரு ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுறது இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இன்னும் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸாக கோட்லாம் போச்சுன்னா ஸ்ட்ரிங் பில்டர் இன்னொரு டாபிக் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம இன்னும் இந்த ஸ்ட்ரிங்கை வந்து காம்ப்ளெக்ஸாக நிறையா ஆப்ரேஷன்ஸ்லாம் அதை வச்சு பண்ணுறதுக்கு நம்ம அந்த டாபிக் யூஸ் பண்ணுவோம். அது வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.